தேர்தல் ஆணையம் மேல ஒரு குற்றச்சாட்டு வைத்தால், அதாவது நார்மலா ஒருத்தர் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. தோல்விக்கான காரணம் சொல்லணும். அப்படின்னா மேடை கோணல் தான் சொல்லுவான். கோணலான மேடையை போட்டோமா இல்லையான்னு ஸ்டேஜை யாரு தயார் பண்ணாங்களோ அவங்க சொல்லணும்ல. இல்லைங்க கரெக்டா தாங்க போட்டிருக்கோம். இந்த பாருங்க ஆர்டர் கொடுத்தது இவ்வளவுதான். 30 அடிக்கு 40 அடி ஆர்டர் கொடுத்தாங்க. கரெக்டா போட்டிருக்கோம். உங்களுக்கு ஆடத் தெரியல. இப்படிதானே சொல்லுவாங்க. எங்க காலத்துலங்க ரஷ்யாவிலிருந்து வந்த ரகசிய மை. இது அப்போ 71 காலத்துல தோத்தாச்சு. காங்கிரஸ் கட்சி பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ் ராஜாஜி கூட்டு. திமுக பெரிய அணி ஆளுங்கட்சி. இந்திரா காந்தி கூட்டு. 15 சீட்டு தான் வந்துச்சு. திமுக அணி அது 200க்கு மேல போயிருச்சு. அப்போ ஜெயகாந்தன் ஜெயபெரிகையில ஜெயமுரசு அதில் கட்டுரை எழுதுறாரு. ரஷ்யாவிலிருந்து வந்த ரகசிய மையை கையில் வைத்து விட்டு அழித்து விடலாம். அழிச்சிட்டு ஒருத்தனே பல இடத்துல ஓட்டு போட்டிருக்கான். அதுக்கு எதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தனே பல இடத்துல ஓட்டு போட்டிருக்கான். அப்படிதாங்க நாங்க தோத்தோம். காமராஜர் ரொம்ப சிம்பிளா மையாது பொய்யாது ஜனங்க ஓட்டு போடலாம் அவ்வளவுதாங்கன்னு முடிச்சிட்டாரு கதையை. எதுக்கு நான் இதை குறிப்பிடுறேன்னா, இந்த சந்தேகம் வரும்ன்றேன்.